வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் பழைய அம்பத்தூர் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு விண்ணவராய பெருமாள் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? நம்மாழ்வார் தியான கோலத்தில் இருப்பது சிறப்பு. கருடாழ்வாரை சுவாதி நட்சத்திரத்தன்று வலம் வந்து வணங்கினால் சர்பதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. கரி என்னும் இருளாகிய தீவினையை நீக்கி வாழ்விற்கு ஒளி தரும் மாணிக்கமாக பிரகாசிக்கக்கூடியவர் என்னும் பொருளில் திருமாலுக்கு கரிய மாணிக்க பெருமாள் என்ற திருநாமம் இருந்தது. பிற்காலத்தில் விண்ணவராய பெருமாள் என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. பெருமாள் எதிரில் உள்ள கருடாழ்வாரை சுவாதி நட்சத்திர நாளன்று வலம் வந்து வழிபட்டால் சர்பதோஷம் விலகும். அத்துடன் தடைபட்ட திருமணங்கள் நடக்கும். தாயார் கனகவல்லிக்கு வெள்ளிக்கிழமை வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் திருமணத்தடை விலகுவதுடன் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது. விண்ணவராய பெருமாளை 11 வாரம் சென்று பக்தி பூர்வமாக வணங்கினால் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவதுடன் உணவுக்கு பஞ்சம் வராது என்ற நம்பிக்கை உள்ளது. கோவில் மண்டபத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருப்பது போன்று பள்ளி வடிவம் மேற்கூரையில் செதுக்கப்பட்டு இருந்தது. பள்ளி உருவம் பொறித்த விதானக்கல்லை தனியே வைத்துள்ளனர். தலையில் பள்ளி விழுதல் போன்றவற்றால் மனக்கஷ்டம் அடைந்துள்ளவர்கள் இதனை 11 வாரம் சென்று பூஜித்து பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்வதன் மூலம் தோஷம் விலகுவதாக நம்பிக்கை உள்ளது. கருவறையில் கரிய மாணிக்க பெருமாள் என்ற தன் முந்தைய திருநாமத்திற்கு ஏற்ப கரிய நிறத்துடன் அருள் ஒளி வீச நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறார் பெருமாள். திருமகளும் பூமகளும் அவர் அருகில் உள்ளனர். மூலவருக்கு முன் கருணை விழிகளுடன் அபய வரதங்களுடன் அன்பே வடிவமாக கனகவல்லி தாயார் அருள்பாலிக்கிறாள். தாயாருக்கென தனி சன்னதி உள்ளது. திருவோணம் நட்சத்திரத்தன்று இந்த பெருமாளை வணங்கினால் நினைத்தவை கைகூடும். இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். இந்த பகுதியை ஆட்சி செய்த நவாப் ஒருவர் தன் நாட்டை சுற்றி பார்த்தார். கொண்டு வந்த உணவு தீர்ந்துவிட்டது. குறிப்பிட்ட ஓரிடத்தில் உணவுப் பொருள் ஏதும் கிடைக்காமல் பசியில் களைத்து போனார். அவருடன் வந்த வீரர்களும் பசி தாழாமல் ஓரிடத்தில் அமர்ந்து விட்டனர். அவர்களது கண்ணில் ஒரு கோவில் தென்பட்டது. அங்கே ஏதாவது உணவு கிடைக்குமா என பார்த்து வரும்படி வீரர்களுக்கு ஆணையிட்டார். அவர்கள் பெருமாள் கோவிலை கண்டனர். அர்ச்சகரிடம் தங்கள் நிலையை கூறினர். சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்த வரகரிசி பிரசாதத்தை வீரர்களிடம் அர்ச்சகர் வழங்கினார். சுவாமிக்கே இவ்வளவு எளிய உணவா என எண்ணிய நவாப் அர்ச்சகரை அழைத்து விபரம் கேட்டார். பஞ்சம் காரணமாக வரகரிசியை சமைத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்வதாக அர்ச்சகர் தெரிவித்தார். அந்த கோவிலுக்கு திருப்பணி செய்து நெய்வேத்தியம் செய்ய பண உதவியும் செய்வதாக வாக்களித்தார் நவாப். அப்போது வரகரிசி பிரசாதம் உயர் ரக அரிசி பிரசாதமாக மாறியது. கண்ணெதிரில் நிகழ்ந்த அந்த அதிசயத்தை கண்ட நவாப் பெருமாளின் பேரருளை எண்ணி மெய் சிலிர்த்து போனார். இக்கோவிலின் மூலவர் விண்ணவராய பெருமாள், உற்சவர் ஸ்ரீனிவாசன், தாயார் கனகவல்லி. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி 30 நிமிடம் வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் சென்னை அம்பத்தூரில் இருந்து ஆவடி செல்லும் பஸ்களில் 4 கிலோமீட்டர் கடந்தால் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப் வரும். இங்கு இறங்கி கோவிலுக்கு நடந்தே சென்று விடலாம். அருகிலுள்ள ரயில் நிலையம் அம்பத்தூர், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.